ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்ட்டு ரொம்ப யோசனையாக இருக்கும்போது டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் பச்சை பயிர் எடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசித்த பிறகு இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அதை இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கிரேவியில் சேர்த்துருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.